ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பார்த்தோன்னா இதுக்கு நான் ப்ளவுஸை வந்து ஆல்ரெடி அடித்து திருப்பி வச்சுருக்கேன். அப்புறம் 1.5 இன்ச்சு 1.5 அளவில் சாரீ பீஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வந்து நான் கழுத்து சுற்றி அடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு அகலம் உள்ள ஒரு லேஸ் வந்து நான் வைக்கிறேன். லேஸ் வந்து 1/2 இன்ச் வைக்கிறீங்கனாலே அது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லேஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ண போகிறேன். அதாவது அந்த கழுத்துலேருந்து 1 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, 1 இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம், 1/2 இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை 2 இன்ச் வேணாலும் உங்களோட இஷ்டம். கழுத்து எந்த அளவுக்கு அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த லென்த்தையும் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். 1, 1.5, 2 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ நான் அந்த டாட்டாக மார்க் பண்ணேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் சாக்கை வச்சு ஒரு லைன் போட்டுகிட்டு வரேன். ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி அதிலே வச்சாலும் அது உங்கள் இஷ்டம். சரிங்களா, இப்போது நான் வந்து சாரீ பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடிக்கிறேன், அடுத்து இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன், அவ்வளோதான். இன்னும் வேணால் சின்னதாக இன்னொரு பூ மாதிரி இன்னும் ஒரு மடிப்பு மடிக்கும்போது எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போது மேலேருந்து ஒரு கரெக்டாக வந்து அந்த லைனில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க, என்ன நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் சுற்றிலும் வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இப்படி இந்த மாதிரி நான் பீஸை பிடிச்சிட்டு நான் வந்து கட் பண்ணும்போது எனக்கு சாரீ துணியில் வந்து சிசர் படவே படாது. அதாவது அந்த ப்ளவுஸ் பிட்டில் சிசர் படாமல் ஈஸியாக நான் அந்த பிசரெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ நான் ஃபுல்லாக பிசரை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த பிசரை மறைக்க எந்த மாதிரி லேஸை நான் கழுத்து பகுதியில் வச்சேன்னா அதே 1/2 இன்ச் அகலம் உள்ள லேஸை வந்து என்ன பண்ணுறேன்னா நான் அந்த பிசரை மறைக்கிற மாதிரி வச்சுட்டே வரேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த டிசைன் வந்து புரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த பூ டிசைன் வந்து உள் சைடு வேணால் வெளி சைடு தான் வேணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட வைக்கலாம். 2 லேஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்படியே வைக்கலாம். பட் இது பார்க்கும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம நடுவில் அந்த பூவோட நடுவில் வந்து கோல்டன் கலரில் மணி இருக்குது பார்த்தீங்களா, பாசி, அதை வந்து நம்ம ஒன்று ஊசி வச்சு கோர்ப்போம். இல்லை உங்களுக்கு அப்படி கோர்க்க வேண்டாம், இப்படியே சிம்பிளாக போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையிலே கூட அதை தச்சிடலாம். இல்லை கையிலையும் தைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து B7000 க்ளூ இருக்குல்ல, இல்லை ஃபேப்ரிக் க்ளூ, அது மூலியமாக நீங்கள் வந்து அந்த பீசஸ் சின்ன சின்ன பூ மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வந்து நீங்கள் ஒட்ட வச்சிடலாம். ஒட்ட வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இன்னும் முடிஞ்சிடும், ப்ளஸ் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் மணியை வச்சு தைக்கிறது இன்னுமே இல்லை, மணியை வச்சு ஒட்ட வச்சா கூட அது இன்னும் பார்க்க நல்லா கிராண்டாக இருக்கும். சரிங்களா, இது இவ்வளோ தான். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ரொம்பவே ஈஸியாக முடிச்சிட்டோம். பிக்னர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ளவுஸ் டிசைன் தான். நான் என்ன பண்ணேன்னா மணி வைக்காமல் சிம்பிளாக வந்து அந்த ஊசியை வச்சு நான் கோர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோர்த்துருப்பேன், அப்படியே நான் கோர்த்துட்டேன். ஏன்னா என்கிட்ட டைம் இல்லாததுனால. ஸோ இதுதான் இவ்வளோ ஈஸியான பிக்னர்ஸ்க்கான ஃப்ரெண்ட்லி ப்ளவுஸ் டிசைன் தான். இதோட நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோ. அந்த ஸ்லீவோட வீடியோ கூட இருக்குது நம்ம சேனலில். கண்டிப்பாக அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்த நாள் உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.